அன்பு நேயர்களே, அலங்கார மொழிகளிலும் வழிகளிலும் பேசி மெருகூட்டுவதை விடுத்து சாதாரண மக்களுக்கு விளங்கக்கூடிய, புரியக்கூடிய, நன்றாக தெளிவாக அறியக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என்பதே எமதாவா. இந்த வழிகளிலும் முறைகளிலும் மக்களை எமது விடயம் எட்டியிருக்கின்றது என்பது பெருமைதான். அந்த இலக்கை நாம் அடைந்து விட்டோம் என்பதும் ஒரு புறம் இருக்க, நாம் கடந்த வாரம் இந்த வாரத்துக்குள்ளே நாம் தந்த செய்தி ஒன்று, சவுதியுடன் பாகிஸ்தான் அணுகுண்டு ஒப்பந்தம் ஒன்றை செய்திருக்கின்றதாக. அது உலக பரப்பில் இப்பொழுது ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. அந்த விடயம் இப்பொழுது அது உலக பரப்பில் ஒரு பேசுபொருள். அது உலக பரப்பில் ஒரு பேசுபொருள். இந்தியாவுக்குள் அது ஒரு விவாத பொருள். பாகிஸ்தானுக்குள் ஒரு கொண்டாட்டம். எப்படி இந்த ஒப்பந்தம் குறித்து சர்வதேச அளவில் பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. அது இன்னமும், அதாவது வெளிப்படையாக சவுதி அரேபியா அணு ஒப்பந்தம் என்று சொல்லவில்லை, ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் என்றுதான் சொல்லி இருக்கின்றது. அதே போன்று பாகிஸ்தானும் வாய் திறக்கவில்லை. இது இரு நாடுகளுக்குமான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம், அதாவது மூலோபாய பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம் என்றுதான் சொல்லுகின்றது. இது இந்தியாவின் பெரும் விமர்சனங்களை, கண்டனங்களையும் உருவாக்கி வருகின்றது. மற்றும் ஊடக விமர்சனம் மற்றும் விவாதமாக இந்தியாவுக்குள் மாறி இருக்கின்றது. இதேவேளை பாகிஸ்தானில் மிகப்பெரிய குதூகலமாக மாறி இருக்கின்றது. பாகிஸ்தான் அரசியல் மட்டத்தில் ஒரு வெற்றிகரமான முயற்சி என்றும் பாகிஸ்தானில் ஊடகங்கள் தெரிவித்து மிகப்பெரிய கொண்டாட்டமாக, அதாவது இனிமேல் இந்தியா பாகிஸ்தானை தாக்குகின்ற போது சவுதி அரேபியாவின் படைகளும் வரும் என்று ஒரு கருத்து பாகிஸ்தானுக்குள் முற்றுமுழுதாக நிலவி வருகின்றது. இந்த விடயம் இந்தியாவுக்கு ஒரு ஆபத்தான விடயமாகவே இந்தியாவுக்குள்ள தற்போது இந்திய எதிர்கட்சிகள் மோடி அரசை விமர்சித்து வருகின்றது, கண்டனங்களையும் கொடுத்து வருகின்றது மிகப்பெரிய அளவில். இது இப்பொழுது டெல்லி நாடாளுமன்றத்தில் ஒரு பேசுபொருளாகவும் மாறக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்கின்றது. இதேவேளை, அதாவது இந்த ஒப்பந்தம் குறித்து மிகப்பெரிய பேசுபொருளாக மாறினாலும் இந்தியாவுக்குள் ஒரு சில ஊடகங்கள் இந்த ஒப்பந்தம் குறித்து எதிர்கட்சிகள் சவுதியில் தொழில் புரியும் இந்தியர்களுக்கு ஆபத்தான ஒப்பந்தம் என்றும் சொல்லி வருகின்றார்கள். சவுதி அரேபியா இந்த அத்தனை கருத்துக்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றது. அதாவது இப்படியான ஒரு விடயம் நடந்தாலும் கூட சவுதி அரேபியா ஒரு ராஜதந்திர ரீதியாக, அறிவுபூர்வமாக, அழகான தெளிவான முறையில் ஒரு செய்தியை உலக மட்டத்தில் இந்தியாவுக்கு சொல்லி இருக்கின்றது. இந்த விவாதங்களுக்கும் இந்த கருத்துக்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியும் வைத்திருக்கின்றது. இந்தியர்களுக்கு ஆபத்தான ஒப்பந்தம் தான் இப்ப இருக்க சொல்றாங்க. சவுதி அரேபியா இந்த அத்தனை கருத்துக்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. அதாவது இந்த ஒப்பந்தமானது எந்த நாட்டுக்கும் எதிராகவோ அல்லது யாருக்கும் எதிரானதோ அல்ல. இந்தியாவுக்கும் சவுதிக்குமான உறவு என்பது வலுவாக உள்ளது. அந்த உறவை மேலும் அபிவிருத்தி செய்ய சவுதி அரேபியா மும்முரமாக பாடுபடும் என்றும், ஆசியாவிலே இந்தியாவில் முக்கிய நாடாக இந்தியாவை நாங்கள் வைத்துள்ளோம் என்று சவுதி அரேபியா திட்ட தெளிவாக எல்லோருக்கும் செய்தி சொல்லி ஒரு ஆப்படித்திருக்கின்றது. இதேவேளை இன்னும் செய்தியும் தெளிவாக சொல்லப்படுகின்றது. 1970 ஆண்டிலிருந்தே பாகிஸ்தான் அணுகுண்டு உற்பத்திக்கான பெரும் முயற்சிகள் ஈடுபட்டு வந்தது. அந்த வேளையில் அணுகுண்டு தயாரிப்புக்கான மிகப்பெரிய பணப்பட்டுவாடாவை சவுதி அரேபியா செய்துள்ளதாக பாகிஸ்தானின் முன்னாள் ராணுவ தளபதி பிரிகேடியர் ஃபெரோஸ் ஹசன் கான் தெரிவித்திருக்கின்றார். இதுவும் ஒரு இந்திய பரப்பில் மிக முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகின்றது. அதாவது அந்த நாட்டுக்குள்ளே ஒரு ராணுவ தளபதியா இருந்த ஒருவர் இந்த உண்மையை உடைத்திருக்கின்றார். அதுதான் உண்மையும். ஏனெனில் அணுகுண்டு தயாரிக்கும் அளவுக்கு பாகிஸ்தானின் பணபலம் இல்லை என்கலாம். அது இஸ்ரேலுக்கு எதிராக என்பதை விட ஒரு தற்பாதுகாப்பு, அவரோட சுய பாதுகாப்புக்காக அந்த அணுகுண்டை செய்திருக்கிறார்கள் பாகிஸ்தானியர்கள். இப்பொழுது பாகிஸ்தானிடம் 170 அணுகுண்டுகளும்
இந்தியாவிடம் 180 அணுகுண்டுகளும் 10 அணுகுண்டுகள் இந்தியாவிடம் அதிகமாக இருக்கின்றது. சரி, இவைகளை எல்லாம் யாரு போய் பார்த்தன்னு கேள்வி நமக்குள்ள வரும் இல்லையா? ஏப்பா நீ போய் பார்த்தேன்னு கேட்பீங்கல்ல? அப்படி இல்லை. யார் யாரிடம் எத்தனை அணுகுண்டுகள் இருக்க வேண்டும் இருக்கின்றது என்பதை திட்ட தெளிவாக IAEA, அதாவது இன்டர்நேஷனல் ஆட்டமிக் எனர்ஜி ஏஜென்சி, இன்டர்நேஷனல் ஆட்டமிக் எனர்ஜி ஏஜென்சி, இது எங்க இருக்குது? ஆஸ்திரியாவின் வியன்னா நகரில் இருக்கின்றது. இதற்கு அவங்க அறிவிப்பு செய்யணும். அந்த வகையில உத்தியோக, அதாவது இது ஒரு கள்ளத்தனம் இருக்குது. அவன் சும்மா ஒருத்தனும் வாங்க மாட்டேன் கிடையாது. உத்தியோகபூர்வமாக இந்த இந்தியா 180 என்று சொன்னாலும் அதுக்கு ஒரு டபுள் மடங்கு இருக்கலாம். அதே போன்று பாகிஸ்தான் 170 என்று சொன்னாலும் அதற்கிட்டையும் மறைமுகமாக இன்னும் ஒரு பகுதி இருக்கலாம். அதுல யாரும் போய் பார்க்கலாதே. இப்ப இவங்க IAEA போய் பார்த்திருப்பாங்க எத்தனை இருக்குன்னு கண்ணாலே. அதெல்லாம் மண்ணுக்குள்ளேயும் புதையிலையும் ஒளிச்சு அந்தந்த நாட்டுக்கு ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அதையெல்லாம் இங்க தேடி பார்க்கல. உத்தியோகபூர்வமாக 2 நாடுகளும் வியன்னா சிட்டியில் உள்ள IAEA, அதாவது என்ன தமிழ் இருக்குது, சர்வதேச அணுகுண்டு நிறுவனம் அப்படி சொல்லிக்கும். அந்த நிறுவனத்தினை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள் எங்களிடம் இத்தனை இருக்குதாக. இதே நேரம் சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் அணுகுண்டு ஒப்பந்தம் செய்தது குறித்து இன்னும் IAEA மௌனம் காத்து வருகின்றது. அதுக்கு தெரியும், அணுகுண்டு ஒப்பந்தம் என்பதும் உலகத்துக்கும் தெரியும். ஆனால் வெளிப்படையாக யாரும் இன்னும் காட்டிக்கொள்ளவில்லை. ஆனால் பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் ஹவாஜா ஆசிப் ஒரு பகிரங்கமாக ஒரு அறிவிப்பை செய்திருக்கின்றார். அதாவது உள்ளூர் ஒரு ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டிலாம் வந்திருக்காது. அதுதான் அந்த விடயம் தான் இன்று உலகத்தில் ஒரு பேசு பொருளாக விவாத பொருளாக மாறி இருக்கின்றது. இந்தியா பாகிஸ்தான் மீது போர் தொடுக்குமானால் சவுதி அரேபியா படைகளும் வரும் என்று ஆணித்தரமாக உறுதிப்பட தற்போதைய பாகிஸ்தானிய பாதுகாப்பு அமைச்சர், அவர் ஒரு ராணுவ தளபதியா இருந்தவர், கவாஜா ஆசிப் தெரிவித்திருக்கின்றார். இது ஒரு பேச்சு பொருளாக மாறி இருக்கின்றது. இதே நேரம் இது ஒரு புறம் இருக்க, இப்ப பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் அணுகுண்டு இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம், அது பொய்க்கு பாதுகாப்பு ஒப்பந்தம் என்பதுக்கு அப்பால் அணுகுண்டு ஒப்பந்தம். இந்த அணுகுண்டு ஒப்பந்தத்துக்கு பிற்பாடு பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் உடனடியாக சவுதி அரேபியா சென்று ரியாதில் உள்ள இளவரசர் சல்மான் அவர்களை சந்தித்து இருக்கின்றார். இதுவும் ஒரு பேசு பொருள். விடயம் இன்னும் வெளிவரவில்லை. என்ன பேசியிருப்பார்கள்? ஒப்பந்தத்துக்கு பிற்பாடு எந்தெந்த செயல்முறைகள் ஆக்டிவேஷன், அது எவைகளை செய்ய வேண்டும் என்பதை 2 தலைவர்களும் பேச்சுவார்த்தை செய்திருப்பதாகத்தான் பாகிஸ்தானிய ஊடகர்கள் எமக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். அது இன்னும் வெளிவரவில்லை. உருது மொழிகள் வெளியாகின்ற போது எமக்கு அந்த தகவல் எமக்கு உடனடியாக கிடைக்கும். ஏனெனில் எம்முடனும் அந்த தொடர்பில் பாகிஸ்தானிய ஊடகர்கள் இருக்கின்றபடியால் அங்கிருந்து பல செய்திகள் எமக்கு கிடைத்த ஒன்றும் இருக்கின்றது. அந்த வகைத்தான் உள்ளூர் ஊடகம் ஒன்றுக்கு பாகிஸ்தானிய பாதுகாப்பு அமைச்சர் ஹவாஜா ஆசிப் தெரிவித்திருக்கிற கருத்து இந்தியாவுக்குள் மிகப்பெரிய வலுவான ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இனிமேல் இந்தியா பாகிஸ்தான் மீது கை வைக்குமானால் சவுதி அரேபியா படைகள் வரும் என்று பாகிஸ்தானிய பாதுகாப்பு அமைச்சர் சொல்லுகின்றார். ஆனால் என்னுடைய பார்வையில், நான் ஒரு ஆய்வு என்ற வகையிலும், நாம் ஒரு விமர்சனம் என்ற வகையிலும், ஒரு ஊடகர் என்ற வகையிலும் நான் நினைக்கவில்லை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு யுத்தமோ போரோ வருகின்ற போது சவுதி அரேபிய படைகள் இவர்களுக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வரும் என்று சொன்னால் அதை என்னால் உறுதியாக சொல்ல மாட்டேன். ஏனெனில் அந்த அளவுக்கு பாகிஸ்தானிய படைகள் சக்தி வாய்ந்தவர்களா என்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்கின்றது. அடுத்தது, இவங்கள் பரம எதிரிகளாக இருக்கின்ற நாட்டுக்குள் சவுதி அரேபியா கொண்டு மூக்கை நுழைக்குமா என்பதிலும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் என்பது கட்டார் மீது இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு பிற்பாடு அரபு தேசங்கள் 57 அரபு நாடுகளும் ஒரு பயத்தில் இருக்கின்றது. அமெரிக்காவிடம் இவர்கள் பயத்தில் சில அதாவது இந்த ராணுவ ஆயுதங்கள் மற்றும் பரிவாரங்களை அவங்க கொள்வனவு செய்தாலும் கூட இனிமேல் அமெரிக்காவை நம்பும் தேசமாக அரபு நாடுகள் பார்க்கவில்லை.
அச்சம் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கும் எந்த நடுச்சாமத்திலும் நள்ளிரவு வேளையிலும் ஏதாவது தாக்குதல் நடைபெறுமா என்று அத்தனை 57 OIC நாடுகளும் அச்சம் கொண்டிருக்கின்றது. அந்த ஒரு வகைதான் இனிமேல் எங்கள் மீதும் இப்படியான கட்டார் தேசத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் போன்று சவுதி அரேபியாவிலும் ஒரு தாக்குதல் நடைபெறுமானால் நாங்களும் அணுகுண்டை கையில் எடுக்க வேண்டி வரும் என்ற ஒப்பந்தம் தான் அது. ஆக இது இந்தியா அச்சப்பட தேவையும் இல்லை. சவுதி அரேபியா இந்தியா பாகிஸ்தான் சண்டைக்குள் போருக்குள் அது நுழைய போவதும் இல்லை என்பதையும் நாம் அடித்து சொல்ல முடியும். ஏனெனில் சில ஊடகங்கள் சொல்வது போன்று அங்கு வளைகுடா தேசத்தில் இந்தியர்களுக்கு ஒரு ஆபத்தும் வரப்போவதில்லை. ஆனால் மொஷாட்டுக்காக உளவு பார்க்கின்ற அத்தனை எட்டவர்களையும் இந்த நாகாரிகளை இனங்கான்று அந்தந்த நாட்டுக்கு ஏற்றலாம் அல்லது தண்டிக்கலாம், கண்டிக்கலாம், தலைவிட்டலாம். அது பிந்திய செய்தி. இந்தியாவுக்கு எதிராக சவுதி அரேபியா ஒருபோதும் நிற்பதற்கான அனுமானம் இல்லை என்றே என்னால் அது ஒரு ஆய்வு என்ற ரீதியில் நாம் சொல்ல முடியும். ஆனால் பாகிஸ்தான் எதிர்பார்க்கலாம். அதாவது JR ஜெயவர்தனா புலிகளையும் இந்தியாவையும் மூட்டியது போன்று சவுதி அரேபியாவையும் இந்தியாவையும் இவர்கள் ஏதோ ஒரு வகையில ஒரு ராஜதந்திர ரீதியாக உள்ளுக்கு இழுக்க பார்க்கலாம். ஆனால் சவுதி அரேபியா அவ்வளவு தூரம் இருந்து இந்திய தேசத்தை நோக்கி வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்று எம்மால் அடித்து இடித்து சொல்ல முடியும். ஆனால் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கணும் இல்ல, சவுதி அரேபியா என்பது தனது பாதுகாப்பு கருதி தனக்கான பாதுகாப்பு உள்நோக்கம் கொண்டு இந்த ஒப்பந்தத்தை செய்திருக்கின்றது. தப்பில்லை தானே? அவன்கள் அதாவது இது அமெரிக்க தேசத்தின் வெளியுறவு கொள்கையில் வளைகுடா தேசத்தில் இருக்கின்ற வெளியுறவு கொள்கையில் தோல்வி கண்டிருக்கின்றது. இந்த காமெடி பீஸ் மிஸ்டர் பீம், நான் அவரை தெரிஞ்சு மிஸ்டர் பீன் என்ற ரம்ஸ் மாமு நாடு நேச நாடுகள் என்று சொல்லிக் கொண்டு முற்று முழுதாக இஸ்ரேலியுடன் நின்று கொண்டு அவருடைய தோழமை நாடுகளை எல்லாம் அவர் இழந்து வருகின்றார். இது சீனாவின் ரஷ்யாவின் ஆதிக்கத்தை நோக்கி ஒரு படையெடுக்கும் நகர்வாக நாங்கள் பார்க்கின்றோம். ஏனெனில் வளைகுடா நாடுகள் இனிமேல் அமெரிக்காவை நம்ப போவதில்லை. இந்த வளைகுடா தேசங்கள் அத்தனை பேஸ்களும் அமெரிக்காவுக்கு கொடுத்திருப்பது ஈரானில் இருக்கின்ற அச்சம் காரணமாகவே. இப்பொழுது அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா, இப்பொழுது நாம் ஏற்கனவே சொன்னமில்லை, அவங்க முஸ்லிம் நாடுகள் ஒரு நேட்டோ நாடுகள் படைகளை உருவதற்கான ஒரு நகர்வை செய்து வருகின்றார்கள் என்று அது தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தை தற்போது போய்கொண்டிருக்கின்றது. இப்பொழுது சவுதி அரேபியா, நாம் ஏற்கனவே சொல்லிவிட்டோம், சவுதி அரேபியா பாகிஸ்தானுடன் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்தது போன்று குவைத் அடுத்த கட்டமா குவைத் ஒரு நகர்வு செய்ய போகின்றது. எங்களிடம் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்யுங்க. ஆக மேலும் மேலும் பணங்களை வளைகுடா எண்ணெய் வளமிக்க பணங்கள் பாகிஸ்தானுக்குள் இறங்குகின்ற போது இன்னும் அது அணுகுண்டை கூடுதலாக தயாரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏற்கனவே பதுக்கல் இருக்கும். நாம சொன்னமில்ல, 170 அணுகுண்டு என்பதே ஒரு பெரிய விடயம். அது இந்தியாவுக்கு சரிசமமாக இந்தியாவுடன் போட்டி போடக்கூடிய, இந்தியாவுடன் நிமிர்ந்து நின்று சண்டை பிடிக்கக்கூடிய அளவுக்கு அது 170 அணுகுண்டுகளை வைத்திருப்பதென்றால் அது மிகப்பெரிய சாதனை. இப்பொழுது பாகிஸ்தான் ஒரு பஞ்சத்தில், இலங்கை போன்று ஒரு பஞ்சத்தில் மிதந்து கொண்டிருக்கின்றது. இந்த பஞ்சத்தில் மிதந்து கொண்டிருக்கின்ற போது கோடி கோடியாக சவுதி அரேபியா ரியால்கள் வந்து குவிய போகின்றது. ஆக பாகிஸ்தானுக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே இந்த ஒப்பந்தத்தை நாம் பார்க்க முடியும். அடுத்தது இந்தியாவுக்குள் ஒரு செய்தி பரப்பு. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம், ஒரு கட்டுக்கதை. மோடி மஸ்தான் பார்ட்டிகள், அதாவது மோடி மஸ்தானின் பாலாக்கள் அல்லது மோடி மஸ்தான் அணியினர் அவர் சொல்லுகின்றார்கள், சிந்தூர் வெற்றி என்பது மோடியின் மிகப்பெரிய வெற்றி என்று. போடா பரதேசி பிக்காடி, ஒருபோது நீ வெற்றி பெறவில்லை. இந்த மோதலில் ஒரு 4 நாள் மோதலில் பாகிஸ்தான் தன்னுடைய அணுகுண்டை கையில் எடுக்க போனது. இதை நாம் அப்போதே நாம சொல்லியிருந்தோம். பாகிஸ்தான் ஏனெனில் பாகிஸ்தான் ஒரு விமானப்படையாகவோ அல்லது தரைமார்க்கவோ இந்தியாவுடன் ஒருபோதும் வெற்றி பெறாது என்பதை நாம் தொடர்ந்து சொல்லி வருகின்றோம். ஏனெனில் இந்தியா வல்லமை கொண்ட நாடு, அது மாற்றுக்கிறது கடமை கிடையாது. பாகிஸ்தான் நிச்சயமாக வான்வழி ஊடாம் தனியாக இப்ப சவுதி அரேபியா சொல்றாங்களே, அது வேற இருக்கட்டும். இந்தியாவுடன் மோதும் பலம்
தரைப்படையாக விமான மார்க்கமாக ஏர்பேஸ் ஊடாக அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அரிது. இதை நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோமே. ஒரு பெரிய சண்டியன் சின்ன சண்டியனை நீங்கள் அடிக்க முற்படும் போது அந்த சின்ன சண்டியன் தன்னிடம் உள்ள அதி உச்ச ஆயுதத்தை அவன் கையில் எடுப்பான். சாதாரணமாக அது எல்லோருக்கும் ஒரு புரிந்த விடயம் தானே. நம்மளை 4 பேர் அடிக்க வருகின்ற போது நாம் எமது இடுப்பில் சொருகி இருக்கின்ற கத்தியை அல்லது ஆயுதத்தை தூக்க வேண்டி வரும் இல்லை. அப்போ ஒரு சின்ன நாடு மீது, இந்தியா வல்லமை கொண்ட நாடு பாகிஸ்தான் மீது ஒரு தாக்குதல் தொடுத்து மிக உச்சகட்டமாக அழிவுகளை ஏற்படுத்த முனைகின்ற போது பாகிஸ்தான் தந்த அணுகுண்டை தூக்குவான் என்று சொன்னமில்லை, தூக்க போனான். அவன் தூக்க போற இருந்த நேரத்தான் அமெரிக்காவின் இஸ்லாமாபாத்தில் இருக்கின்ற எம்பேசி ஊடாக இருக்கின்ற CIA உடனே அமெரிக்காவுக்கு அறிவித்து அதற்குள் நம்ம மிஸ்டர் பீன் பூந்து உடனடியாக 2 நாட்டையும் சமாதானம் பேசினார். இதுல மிக கூடுதலாக மோடி தான் இதை உடன் சமாதானத்தை கொண்டு வாங்கன்னு மோடி தான் கெஞ்சினேன். யாருக்கிட்ட? மிஸ்டர் பீனு கிட்ட. மிஸ்டர் பீன் வெளிப்படையாக சொல்லியிருந்தார் பிற்பாடு. நாம் இதை ஏற்கனவே செய்திகள் சொல்லி இருக்கின்றோம். ஆக இப்ப பேர் என்னென்றால் வடிவேல் மாதிரி நானும் ஜெயிலுக்கு போறேன், நானும் சண்டியன் என்று இந்த மோடி மஸ்தான் சொல்லுகின்றார். அது மோடிக்கு வெற்றி அல்ல, வெற்றி பெற்றது மிஸ்டர் பீன் ட்ரம்ப் மாம் தான். 2 நாடுகளையும் வர்த்தக ரீதியாக ஒற்றுமைப்படுத்துன்னு சொல்லி அந்த சண்டையை அவர் நிறுத்தினார். இதுக்கு ஒரு நோபல் கொடுக்கலாம். ஆனா இப்ப நீ காசாவில செய்யற அட்டகாசத்துக்கு அந்த நோபலை பறிச்சு எடுக்கணும், பிடுங்கி எடுக்கணும். எனவே பாகிஸ்தான் மீது இந்தியா ஒரு போர் தொடுக்குமானால் நிச்சயமாக சவுதி படைகள் வரப்போவதில்லை என்பதை நாம் இடித்து சொல்வோம். இறைவன் இந்த போர்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும். போருக்குள் ஒருபோதும் நாம் விரும்பவில்லை. மக்கள் அமைதியாக வாழ வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் விரும்புகின்றோம். மோடி மஸ்தானும் உண்மையிலே சண்டைக்கு போக விரும்பலாம், அதை நாம் சொல்லிக்கிறோம். ஏனெனில் மோடி மஸ்தானும் மக்கள் அழிவு வரும். கிட்டத்தட்ட அங்க பார்க்கப்பட்ட விடயம் ஒரு 3 லட்சம் மக்கள் அழிந்திருப்பார்கள். குறைந்த எண்ணிக்கையாகத்தான் நாங்கள் சொல்லுவோம். அது 30 லட்சத்துக்கும் போகலாம். ஏனெனில் இருக்கிற அணுகுண்டுகள் நேபாம் அணுகுண்டுகளை விட, நேபாம் அணுகுண்டு எங்க போடப்பட்டது? ஜப்பானில் போடப்பட்ட அணுகுண்டு இன்னும் தடயங்கள் இருக்கின்றது. இன்னும் நாம் வியட்நாமில் நாம் சொன்னோமில்ல, ஒரு 8 வயது சிறுமி ஒரு அம்மனமாக ஓடிச்சு. இந்த அமெரிக்கன் போட்ட அணுகுண்டு தான் அது. தோல் எல்லாம் உறிந்து போகும் அளவுக்கு. அந்த அளவுதான் இப்ப நாம் இந்த நேர்காண தருகின்ற போது உச்சகட்டமாக சுமார் 3 தினங்களாக தொடர்ந்து காசாவில் அழித்துக் கொண்டிருக்கிறான் இந்த பாவி. எனவே ஒருபோதும் பாகிஸ்தான் இந்தியா மோதலுக்குள் சவுதி அரேபியா ஒருபோதும் தன்னை மூக்கை நுழைக்காது என்பதை நாம் ஆணித்தரமாக சொல்லும். அதைத்தான் சவுதி அரேபியாவும் சொல்லி இருக்கின்றது. சவுதி அரேபியா சொந்த நலன் கருதி, தனது சொந்த பாதுகாப்பு கருதி அது அணுகுண்டு நாடுடன் ஒப்பந்தம் செய்திருக்கின்றது. போக போக கட்டங்கட்டமாக ஒவ்வொரு அரபு தேசமும் கிட்டத்தட்ட 57 OIC நாடுகளும் பாகிஸ்தானுடன் ஒப்பந்தம் செய்வதற்கான வழிவகைகளை டோரை சவுதி அரேபியா சல்மான் துறந்திருக்கின்றார். இதுதான் எதிர்காலம் நடக்க போகுது. மீண்டும் மற்றொரு ஆய்வில் நாம் பார்ப்போம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.